வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். புலமை பரிசில் முடிவுகள், பரீட்சை திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. டிஜிட்டல் சேவைகளுக்கான வரி ஒத்திவைப்பு, அரசாங்கம் முக்கிய முடிவு. சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகத்துக்கு சீல், மன்னாரில் சுற்றி வளைத்த அதிகாரிகள். நாட்டில் இடம்பெற்ற குற்றங்களுடன் தொடர்புடைய 17 பேர் நாட்டுக்கு. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பகிடிவதை 6 மாணவிகள் உட்பட 15 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி 51,969 மாணவர்கள் 8 புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இன்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் KS இந்திகா குமார் லியனகி தெரிவித்துள்ளார். மறுபரிசீலனைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 70க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 2,13,872. இது 70.3% என KS இந்திகா குமாரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிங்கள மொழியில் அதிகபட்சமாக 198 புள்ளிகளும் தமிழ் மொழியில் 194 புள்ளிகளும் பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிங்கள மொழியில் 198 மதிப்பெண்களை பெற்ற மாணவர் காலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும், தமிழ் மொழியில் 194 மதிப்பெண்களை பெற்ற மாணவர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் ஆணையாளர் குறிப்பிட்டார். மாகாண மட்ட பெறுபேறுகளின் அடிப்படையில் சமரகமு மாகாணம் 74.59 வீதம் பெற்று முதலாவதாகவும், தென் மாகாணம் 72.82 வீதம் பெற்று இரண்டாவதாகவும் காணப்படுகிறது. மாவட்ட வாரியாக குருநாகல், ஹம்பாந்தோட்டை மற்றும் கேகாலை மாவட்டங்களில் 70 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற மாணவர்கள் அதிகம் உள்ளனர். இலங்கையில் மின்னணு தளங்கள் மூலம் வெளிநாட்டு நபர்கள் வழங்கும் சேவைகளுக்கான பெறுமதி சேர்வரியை நடைமுறைப்படுத்துவதற்கான திகதியை அரசாங்கம் திருத்தியுள்ளது. முன்னர் 2025 அக்டோபரில் திட்டமிட்டிருந்த குறித்த வரிக்கான நடைமுறை திகதி தற்போது ஏப்ரல் 2026க்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது. அமைச்சரவைக்கு பின்னர் இன்று ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சரவை செய்தித் தொடர்பாளர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்ட டிஜிட்டல் சேவைகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் கோரிக்கை காரணமாக இவ்வாறு திகதி ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அவர்களுடன் தொடர்பு கொண்டதாகவும், அதன்போது அவர்கள் இது தொடர்பாக தயாராக நேரம் கோரியதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விடயத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் அமைச்சர் ஜெயதிச மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான குறைபாடுகளை நாங்கள் சரிவை செய்வோம். அதன் பிறகு வரி அறிமுகப்படுத்தப்படும். எனவே நடைமுறைப்படுத்தும் திகதி ஒத்திவைப்பு என்று அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் நகர பகுதியில் நீண்ட நாட்களாக உரிய அனுமதியின்றி அசுத்தமாக இயங்கி வந்த உணவகம் ஒன்று இன்றைய தினம் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை சுகாதார உத்தியோகஸ்தர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைந்திருந்த குறித்த உணவகம் உரிய முறையில் பதிவு செய்யப்படாமல் அசுத்தமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரியின் ஒத்துழைப்புடன் பொது சுகாதார உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஆகப்பட்டது. குறித்த உணவகத்தின் கழிவுநீர் வெளியேற்றப்படாமல் புழுக்கள் இழையான் உருவாகியும், அதே நேரம் ஆரோக்கியமற்ற விதமாக உணவுகள் தயாரிக்கப்பட்டிருந்துமே கையுறை தலையுறை பயன்படுத்தாமலும், அத்துடன் உணவுப் பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்துமே கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் குறித்த உணவகத்துக்கு சீல் வைக்கப்பட்டது. குறித்த உணவகத்தின் உரிமையாளர் மீது பல்வேறு பிரிவுகளில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் தலைமறைவாகியிருந்து இலங்கையில் குற்றச் செயல்களை முன்னெடுத்து வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களில் 17 குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். சட்டத்தை பாதுகாத்தல், அமைதியை போற்றுதல் என்ற கருப்பொருளில் நேற்று இடம்பெறும் 159வது போலீஸ் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் சர்வதேச போலீசாருடன் இணைந்து ஒரு குற்றவியல் கும்பலின் முக்கிய 5 உறுப்பினர்களை கைது செய்தமே போலீஸ் திணைக்களத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் என்றும் போலீஸ் மா அதிபர் கூறினார்.
துப்பாக்கிகளை பறிமுதல் செய்த திட்டத்தினூடாக சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த T-56 கைத்துப்பாக்கிகள் உள்ளிட்ட 1612 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதுவரையில் 1416 கிலோகிராம் ஐஸ், 946 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 1282 கிலோகிராம் கஞ்சா ஆகிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதேவேளை போலீஸ் துறையில் 30,000 அதிகாரிகளுக்கு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் இதன்போது குறிப்பிட்டார். கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் பயிலும் மாணவிகள் குழுவை பகிடுவதை வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் 6 மாணவிகள் மற்றும் 9 ஆண் மாணவர்களை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது. அதே பல்கலைக்கழகத்தில் படிக்கும் 24 முதல் 26 வயதிற்குட்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் பயிலும் மாணவிகள் குழுவை சந்தேக நபர்கள் பகிடிவதை வன்கொடுமை செய்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குற்றப்புலனாய்வு துறையினருக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் புதன்கிழமை கைது செய்யப்பட்டனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.